அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 1, 2025, மார்கழி 17ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். அற்புதமான புதிய ஆண்டில் அன்பும் அறிவும் பெருகவும், வாழ்வில் ஒளி பிறக்கவும், பொன்னும் பொருளும் பெருகவும், பேரும் புகழும் பரவவும், மனம் புத்தி உடல் சமநிலைப்படவும், அனைவருக்கும் எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கவும் பிரபஞ்சத்தை நாம் ஒன்றிணைந்து வேண்டுவோம். இந்த புதிய ஆண்டில் அனைவருக்கும் எல்லாமும் கிடைக்க அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம் புத்தி உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, இனிய காலை வணக்கத்தையும் தெரிவித்து நம்மளுடைய 8 நடையை தொடங்குகிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான நடையை தொடங்குவதற்காக நிற்கிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகும், ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும். அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இந்த புத்தாண்டில் புது அடி எடுத்து வைத்து நடையை தொடங்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்மளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே நீ வழங்க வேண்டும் என்று நாம் மனதார வேண்டி நமது பயணத்தை தொடங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம புத்தாண்டில் புது அடி எடுத்து வைத்து நடையை தொடங்கும் பொழுது நினைவூட்டல்களில் முதல் விஷயமாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்கி நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை, நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த ஆண்டை தொடங்குகிறோம். இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக அமையட்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு வீடியோலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது, நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இந்த ஆண்டு இந்த புத்தாண்டின் விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது, நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம், அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு ஒரு அற்புதமான விடியல் தான், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு அற்புதமான நாள் தான். அந்த வகையில் இந்த புத்தாண்டு தினத்தில் நாம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை கடைபிடிப்போம், எல்லாருமே கடைபிடிப்போம். என்ன அப்படின்னா,
முதல் நாளில் செய்யக்கூடிய ஒரு செயல் தொடர்ந்து நாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த வகையில் இன்றைய நாளில் நம்ம முதல் நிகழ்வாக நம்மளுடைய நடைப்பயிற்சியை நாம் தொடங்கி இருக்கிறோம். ஸோ இந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடங்க போயிடும். இருப்பினும் இந்த ஆண்டில் சிறப்பாக தொடங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டு சிறப்பாக நடக்க போயிடும். அதன் வாயிலாக நாமும் நமது குடும்பமும் ஆரோக்கியத்தோடு நல்ல பொருளாதாரத்தோடு நம்ம தொடர்ந்து பயணிக்க போயிடும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு இந்த நாளில் நாம் சில பல விஷயங்களை கடைபிடிக்க போகிறோம். இதைத்தான் நான் நேற்றுக்கே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் அனுப்பியிருந்தேன். 42 டேஸ் சேலஞ்ச், 42 நாள் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, உடனே 42 நாள் நம்ம ஏதேனும் கஷ்டமான விஷயங்களை நம்ம டாஸ்க்காக நம்ம பயன்படுத்த போகிறோமா அப்படின்னா இல்லை. ரொம்ப சிம்பிளாக இந்த 42 டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறத நான் நிர்ணயித்திருக்கிறேன். இந்த 42 நாளும் நாம் 2 செயல் தான் செய்ய போகிறோம். இந்த 2 செயல்களை நாம் 42 நாட்கள் செய்து நமது இலக்கை அடைய போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் என்னோடு இணைந்து பயணிக்கணும், இந்த 42 நாளில் எண்ணியது நடக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறதோ, நீங்கள் அந்த 42 டேஸ் சேலஞ்சில் கலந்து கொள்ளலாம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே கமெண்ட் பகுதியில் நீங்கள் தாராளமாக குறிப்பிடுங்க. வாட்ஸ்அப்லையும் எனக்கு நீங்கள் தகவல் சொல்லுங்கள், யாரெல்லாம் 42 நாள் சேலஞ்சுக்கு தயாராகி இருக்கிறீங்க அப்படின்னு. 2 டாஸ்க்கு தான். அந்த 2 டாஸ்க்கை நம்ம 42 நாட்கள் கடைபிடிக்க போகிறோம். ஸோ 2மே ரொம்ப எளிதான டாஸ்க்கு தான். 2மே நமக்கு ரொம்ப நல்ல தெரிந்த டாஸ்க்கு தான். ஸோ அதனால் அந்த டாஸ்க்களை கடைபிடிப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். ஆனால் தொடர்ந்து 42 நாட்கள் என்னோடு நீங்கள் அதை கடைபிடிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் தயாரோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பெயர்களை தாராளமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். முன்பதிவு அப்படிங்கிறது இன்றைக்கி நான் அதை ஓப்பனில் நான் சொல்லியிருந்தாலும், நாளையிலிருந்து அது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் அதை அனுப்புவேன். ஸோ நீங்கள் தகவலை இந்த இடத்துலையும் பதிவு செய்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நாளையிலிருந்து, அதாவது இன்றிலிருந்தே நம்ம அந்த டாஸ்க்கை தொடங்க தான் போகிறோம். ஒன்று தொடங்கிட்டோம், இன்னொன்று தொடங்க போயிடும். ஸோ 2 டாஸ்க்குகளையும் நம்ம கடைபிடிக்க போயிடும். நீங்கள் எண்ணியது நடக்க, கேட்டது கிடைக்க, எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம், டைகர் கிளப், பிரபஞ்சம் அறக்கட்டளை உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்கும். ஸோ 42 நாள் சேலஞ்சுக்கு நீங்கள் தயாரா? இதை நேற்றே கேட்டிருந்தேன் ஸ்டிக்கரில், இன்றைக்கி ஆடியோ வடிவில் கேட்குறேன். ஸோ உங்களுக்கான பதில், நேற்றே நிறைய பேர் தம் சிம்பிள்லாம் போட்டிருந்தீங்க. எனக்கு நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போயே கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் தகவல் சொல்லலாம். 42 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு பரிமாற்றத்தை உண்டு பண்ணும். ஏற்கனவே தொடர்ந்து கடைபிடிப்பவர்களுக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் வேறு வகையில் இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் ருசிப்பதற்கும் ரசிப்பதற்கும் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். இன்றைக்கி ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய அற்புதமான புத்தாண்டு தினமாக கொண்டாடி கொண்டிருந்தால் கூட இன்றைக்கும் ஒரு முக்கிய தினம் இருக்கிறது, இன்றைய தினம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு கற்றுத்தர சொல்லித்தர வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மாலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை கேட்கலாம் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக குடும்ப தினம். ஜனவரி 1ஆம் தேதியை வேர்ல்ட் ஃபேமிலி டே அப்படின்னு கொண்டாடுறோம். உலகில் நல்லிணக்கம் மற்றும் குடும்ப ஒற்றுமை என்ற கருத்தை மேம்படுத்துவதற்காக தான் இந்த நாளை நாம் கொண்டாடுறோம்.
உலகத்தில் பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மதங்கள் இருக்குது. ஆனால் மனித குலம் அப்படின்னா நாம் எல்லாருமே சேர்ந்துருவோம். அனைவரும் ஒன்று தான். நாம் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ முடியும். இதை வலியுறுத்தி தான் 2001 ஐநா சபை இதை உலக குடும்ப தினமாக நிறுவப்பட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நாள் குடும்ப ஒற்றுமையுடன் புதிய ஆண்டின் தொடக்கத்தையும் குறிக்குது. இந்த நாளை உலக அமைதி தினம்னு சொல்லுவாங்க. இந்த குடும்ப தினத்தில் நாம் ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல குடும்ப மதிப்புகளை ஊக்குவித்தல். நம்ம குடும்ப பாரம்பரியங்களையும், நமக்கு பல்வேறு மரபுகள் இருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத வீட்டில் உள்ளவங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். அன்பு செலுத்துறதை பற்றியும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத பற்றியும், உறவினர்களை புரிஞ்சுக்கிறத பற்றியும் நாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறது தான் குடும்ப மதிப்புகளை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்துதல். நம்ம குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து நாம் நேரத்தை செலவிடணும். விளையாடலாம், வெளியூர் பயணங்கள் போகலாம், ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி செயல்கள் மூலமாக நம்ம குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. மூணாவதா உலகளாவிய ஒற்றுமையை வளர்ப்பது. நம்ம குடும்ப உறவுகளை மனசார பாராட்டி மகிழணும், அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். நம்மளோட அன்பை வெளிப்படுத்துறது மூலமாக எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவதா குடும்ப நல்வாழ்வை ஆதரிக்கணும். நம்ம குடும்ப உறவினர்களோட உடல், உணர்ச்சி மற்றும் மன ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்துறது மூலமாக அவங்க வாழ்க்கையை நாம் மேம்படுத்த முடியும். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நம்ம இதை தொடர்ந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம குடும்பம் ஒற்றுமையாக வாழ முடியும், சிறப்பாகவும் வாழ முடியும். ஒவ்வொரு குடும்பமும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த உலகமே ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தினத்துக்கான நோக்கம். இது சரியாக நம்ம புத்தாண்டில் வர்றதுனால ஒவ்வொரு ஆண்டோட தொடக்கத்துலேயும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாம் இதை தொடர்ந்து கடைப்பிடிச்சு சிறப்பாக வாழ்வோம். டைகர் குடும்பமும் ஒரு மிகப்பெரிய குடும்பம் தான். நமக்கு உலக அளவில் உறவினர்கள் இருக்காங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க நம்ம குடும்ப பாரம்பரியத்தையும் மரபுகளையும் சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம ஆசான் டைகர் தேன்கூடு பிரபாகரன் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு பார்த்து பார்த்து சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி நம்ம தண்ணி குடிக்கணும், எப்படி நம்ம மென்று சாப்பிடணும், நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம மேலே அக்கறை வச்சு நமக்கு தொடர்ந்து நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உறவுகளும் எல்லாருமே அடுத்தவங்க மேலே அக்கறையோட எல்லாரையுமே இணைச்சி வச்சு எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறாங்க. நம்ம டைகர் குடும்பம் இந்த புதிய ஆண்டில் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்துலேயும் இன்னும் சிறப்பாக வளரணும். அனைத்து டைகர் உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் உலக குடும்ப தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்றைக்கி உலகமே புத்தாண்டு அப்படின்னு கொண்டாடி கொண்டிருந்தால் கூட அதிலும் குறிப்பிட்டு உலக குடும்ப தினம் அப்படிங்கிறத கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைய தினம் பகுதியில் பார்த்தோம். அதாவது ஜனவரி 1 வேர்ல்டு ஃபேமிலி டே அப்படிங்கிறத உலக குடும்ப தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை சொல்லும் பொழுது என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒரு தினம் புத்தாண்டு அப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அந்த தினத்தில் ஏன் இன்னொரு தினத்தை கொண்டு வந்து வைத்தார்கள், உலக குடும்ப தினம் அப்படிங்கிறத ஏன் வச்சாங்க அப்படின்னு யோசித்தேன். 365 நாட்களும் ஏதேனும் ஒரு தினம் அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்கிறோம். அதை நம்மளுடைய சந்ததிக்கு, குழந்தைகளுக்கு, நம்மளுடைய குடும்பத்தினருக்கு நம்ம தெரிவித்து அதை அவர்களுக்கு அறிய செய்து
அதன் வாயிலாக இந்த உலகத்தை நாம் வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு தினத்தையும் நம்ம கடைபிடிக்கிறோம். அந்த வகையில் இந்த முதல் நாளே குடும்ப தினமாக அறிவிச்சுறாங்க. மற்றதெல்லாம் குடும்பத்தினர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இருந்தால் கூட இந்த நாள் குடும்ப தினம். குடும்பம் அப்படின்னா எப்படி இருக்கணும், குடும்பத்தில் உள்ளவங்க எதையெல்லாம் கடைபிடிக்கணும், உலக அமைதி கூட இந்த தினத்தில் தான் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் பகுதியில் நம்ம பார்த்தோம். ஸோ குடும்பம் அப்படின்னா நாம் நம்மை சார்ந்தவர்கள் அப்படின்னு பொருளாக இருக்கும். எல்லாருமே ஒரு குடும்பம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நாம் நம்மளை சார்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்மளுடைய குடும்பமும் இருக்கும். அது யாராக வேண்டுமானாலும். ஏன்னா நம்ம சொல்லுவோம், உன்னை பற்றி சொல்வதை விட உன் நண்பர்களை பற்றி சொல், உன்னை பற்றி தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. ஸோ நண்பர்களை பற்றி தெரிந்தாலே நம்மளை பற்றி தெரியும் அப்படின்னு. அதே போல் தான் நம்மளை வச்சு நம்மளுடைய குடும்பத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு குடும்பத்தில் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இவங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும், இப்படி தான் அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறத ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது போல் ஒரு நபரை வைத்தே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இந்த குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் சரியாக இருந்தால் குடும்பம் சரியாக இருக்கும், குடும்பம் சரியாக இருந்தால் ஊர் சரியாக இருக்கும், ஊர் சரியாக இருந்தால் நம்மளுடைய நாடு சரியாக இருக்கும். அப்போது நாம் நாட்டை மாற்ற வேண்டுமென்றால் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் சரியாக செல்கிறோமா அப்படிங்கிறத புரிந்து பயணிக்க வேண்டும். ஸோ இந்த உலக குடும்ப தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தினத்தில் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு என்ன வழி அப்படின்னு யோசிங்க. என்ன வழி இருக்கிறது அப்படின்னு யோசிங்க. நிச்சயமாக எங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள், நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உண்டு. ஆனால் நாம் அதற்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல கவனிங்க. நீங்கள் உங்களை பர்சனலாக யோசிங்க. நாம் என்ன செய்கிறோம், நாம் சரியாக நடக்கிறோமா? ரெண்டே விஷயந்தான், ஆரோக்கியம், பொருளாதாரம். இந்த இரண்டை நம்ம சரியாக கடைபிடிக்கிறோமா? இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் கவனிங்க. ஆரோக்கியத்திலையும் நம்மளுடைய பொருளாதாரத்திலும் நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இரண்டு செயல்களையும் நாம் சரியாக செய்தால் நிச்சயமாக நாமும் நமது குடும்பமும் ஆனந்தத்தோடு இருப்போம். ஆனந்தத்தோடு இருப்பதற்கு தான் நம்ம எல்லாருமே பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்ம ஆனந்தத்தோடு இருப்பதற்கு இந்த இரண்டு செயல்பாடுகள் அப்படிங்கிறது நாம் சரியாக கடைபிடிக்கிறோமா அப்படின்னு. நம்மளுடைய டைகர் கிளப்பில் எப்போதுமே நலம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் வளம். அதாவது ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் வெல்த்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உலகம் எப்படி பயணிக்கும் அப்படின்னா முதல்ல வெல்த்து, முதல்ல பணம், இப்படித்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படியே இந்த இந்த ஆண்டில் நம்ம அப்படியே கொஞ்சம் மாற்றி அமைக்கிறோம். முதல்ல ஹெல்த், அதுக்கப்புறம் வெல்த். ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் ஒரு எழுத்து ஆங்கிலத்தில் மாறுபாடாக இருக்கும். தமிழில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது எல்லாம் நலத்தில் நானா லானா மாறும், வளத்துலையும் வானா லானா மாறும். ஸோ ஆனால் அந்த எதுகை மோனை ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஹெல்த், வெல்த், நலம், வளம் அப்படிங்கிறத, நலம் அப்படிங்கிறதோட சேர்த்து வளம், அப்படி தான் நம்ம பயணிக்கிறோம். முதல்ல காலையில் நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை கடைபிடிக்க வேண்டியது. அதன் பிறகு நம்மளுடைய பொருளாதாரத்தை நோக்கிய பயணமாக இருக்கணும். பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டு அப்புறம் இந்த ஆரோக்கியத்திற்கான நேரமே இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். நீங்கள் எல்லாருமே உங்களையே கேட்டு பாருங்கள். முதல்ல நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய வளத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதாவது யாரெல்லாம் சரியாக கடைபிடிக்கலையோ, யாரெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிறது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய தொழில், உங்களுடைய சேவை, உங்களுடைய பணி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவுமே இது காணாமல் போய்விடுகிறது. ஆனால்
நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். முதல் இடத்த அதுக்கு கொடுங்க. முதல்ல அந்த விஷயத்தை செஞ்சுடுங்க. இப்போ நிறைய பேர் காலையில் எனக்கு பணி இருக்கிறது, வேலை இருக்கிறது, தொழில் இருக்கிறது, நான் போயிடுறேன், மாலை பார்த்துக்கிறேன், இரவு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை தள்ளி வைக்கிறீங்க. ஆனால் அன்றைய பொழுது எவ்வாறாக முடியும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. நம்ம எல்லாருமே பயணிச்சுக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம். ஓடி அங்கே நம்ம ஒரு இடத்துல நின்று பார்க்கும் பொழுது நேரம் அப்படிங்கிறது அன்றைய நாளில் இல்லாமல் போயிடும். உடனே நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிடுவோம். ஆனால் முதல் விஷயமாக நீங்கள் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்களாகவே இருந்தால் கூட நீங்கள் அன்றைய பொழுதை 4 மணிக்கு ஆரம்பித்து விட வேண்டும். இப்போது என்னையவே நீங்கள் எடுத்துக்கலாம், உதாரணத்திற்கு எடுத்துக்கிறங்க. இப்போது என்னுடைய வேலை அப்படிங்கிறது பகல் முழுவதும் இருக்குது அப்படின்னாலும் காலையில் உங்களுக்கான நேரத்தை முதல்ல ஒதுக்கிடுறேன். விடிகாலையில் 3 மணிக்கெலாம் நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கான நேரத்தை நான் கொடுத்தா தான் அடுத்து என்னுடைய ஆரோக்கியத்திற்கான நேரம், அதற்கடுத்து என்னுடைய பொருளாதாரத்திற்கான நேரம் அப்படிங்கிறத நான் வகுக்க முடியும். அப்போது இந்த விஷயத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் இந்த நேரத்தை நம்ம கடைபிடிப்பது அப்படிங்கிறத நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எதற்கு முக்கியத்துவம் முதல்ல? இப்போது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொன்னேன், முதல் விஷயமாக நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தையும் வைத்து கொள்ளுங்கள் அப்படி. ஆனால் நான் எப்படி வகுத்து இருக்கிறேன் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் அப்படின்னு வச்சுருக்கிறேன் விடிகாலையில். அதன் பிறகு என்னுடைய ஆரோக்கியம், அதன் பிறகு என்னுடைய பொருளாதாரம் அப்படின்னு வச்சுருக்கேன். அப்போது நான் எப்படி எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆரோக்கியத்தை விட எல்லாருடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம். அதன் பிறகு என்னுடைய ஆரோக்கியம், அதன் பிறகு என்னுடைய பொருளாதாரம். ஆனால் நிறைய பேர் தலைகீழ வச்சுருப்போம். முதல்ல பொருளாதாரம், அதுக்கப்புறம் என்னுடைய ஆரோக்கியம், அதற்கு பிறகு மற்றவர்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ நாம் எப்படி எதை வகைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது நேரத்தை ஒதுக்குவது, இந்த நேரத்தை கடைபிடிப்பது, நாம் எதை முதலில் செய்கிறோம் அப்படிங்கிறத. ஸோ முதல்ல நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இரண்டாவதாக பொருளாதாரத்திற்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள். சரியாக நீங்கள் பொருளாதாரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வகுத்து கொள்ளுங்கள். வேலைக்கு செல்பவர்கள் மட்டும்தான் 8 மணி நேரம் என்னுடைய வேலை, 10 மணி நேரம் என்னுடைய வேலைன்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் தொழில் செய்யக்கூடியவர்கள், சேவை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய நேரத்தை அப்படியே விட்டுவிடுகிறார்கள். எவ்வளோ நேரம் உழைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உழைக்கிறார்கள். ஆனால் அது தவறான ஒரு முறை அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் எப்படி ஆரோக்கியத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம இப்போ டைகர் குழுமத்தில் உள்ளவங்க ஒரு மணி நேரத்தில் இருந்து 1.5 மணி நேரம் அப்படின்னு நம்ம வகுத்து வச்சுருப்போம். அதே போல் பொருளாதாரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். 7 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10, அது எவ்வளவு நேரமாக இருந்தாலும் அது இத்தனை மணி நேரங்கிறத முதல்ல வகுத்து கொள்ளுங்கள். அப்படி வகுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் மற்றவற்றுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்க முடியும். இப்போது நமக்கான 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். இன்னையில் இருந்தாது அதை சரியாக கடைபிடிப்போம். தண்ணீர் பருகுத நிதானமாக பருகுவோம். ஒன்றுமே அவசரம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நேரத்தை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா எதுக்குமே நம்ம அவசரப்பட வேண்டியதே இல்லை.
நம்ம நேரத்தை எங்கேயாவது தொலைத்து விட்டு நம்ம அவசரப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எல்லாம் நீங்கள் யோசிங்களேன். ஒரு உணவு அருந்தும் பொழுது, நீங்கள் நீர் அருந்தும்போது, நீங்கள் படபடப்பாக இருக்கிறீங்க, அவசரமாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நேரம் பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த நேரம் குறைபாடோடு இருப்பதனால, உங்களுக்கு அவசரம் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுகிறது. ஒரு பயணிக்கிறோம், ஒரு பயணம் போகிறோம், ஒரு ஊருக்கு செல்கிறோம். இப்போது ராமநாதபுரத்திலிருந்து மதுரைக்கு செல்லணும் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறது பயணத்திற்கான நேரம். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, ஒரு திருமண வைபவத்திற்கு போகணும்னு வைத்துக்கொள்வோமே. திருமணம் அப்படிங்கிறது ஒரு 10 மணி அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து 8 மணிக்கு ராமநாதபுரத்தில் கிளம்பி இருந்தால், 10 மணிக்கு நான் சொல்வது தனியாக ஒரு வாகனத்தில் போகிறோம் அப்படின்னா, 10 மணிக்கு நம்ம அந்த இடத்த வந்து ரீச் பண்ண முடியும். அப்போது 8 மணிக்கு கிளம்புனா 10 மணிக்கு போகலாம்னா, நம்ம 8 மணிக்கு கிளம்பி இருக்கணும். நாம் 8:30க்கு கிளம்பிட்டு அந்த நேரத்துக்குள்ளே செல்லணும் அப்படின்னு அவசரப்படுகிறோம். ஸோ இது வந்து உதாரணத்திற்கு நீங்கள் எந்த பயணமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே நம்ம வந்து இந்த நேரத்தை விட்டு அப்புறம் அவசரப்பட்டு கொண்டிருப்போம். ஒருவேளை நேரத்தை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு வேளை விட்டுட்டோம், ஏதோ ஒரு சூழலில் விட்டுட்டோம். உடனே அந்த நேரத்துக்கு போயாகணும்னு ஓட வேணாம். தவறொன்றும் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக போய்க்கிடலாம். அதே போல தான் இந்த உணவு அருந்தும் பொழுதும், நீர் அருந்தும் பொழுதும் அவசரம் அப்படிங்கிறது கூடாது. நேரத்தை சரியாக ஒதுக்கியிருந்தா, இப்போ காலையில் 1.5 மணி நேரம் அப்படின்னு நம்ம டைகர் கிளப்புக்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக நம்ம வந்து ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த 1.5 மணி நேரத்தை நம்ம வந்து ஏன் பதட்டப்பட்டு படபடப்போடு செய்யணும்? காலையில் நம்ம 5 மணிக்கு நடையை தொடங்குகிறோம் அப்படின்னா, 6:30 மணி வரை நம்மளுடைய பயிற்சிகள் இருக்கும் அப்படின்னா, தண்ணீர் குடிப்பதற்கும் அதான். மீண்டும் திரும்ப மாற்றி நடக்கணும், அந்த நடையை நம்ம பிடிக்கணும், நம்ம வந்து நடந்து கலோரிகளை கரைக்கணும். அந்த அந்த பாயிண்ட்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வெளி உலகத்திற்கு. நாம் மனதை சரி பண்ணியே எல்லாவற்றையும் சரி பண்ண முடியும். நம்மளுடைய புத்தியை சரி பண்ணியே எல்லாவற்றையும் சரி பண்ண முடியும். ஸோ உடலில் வேர்த்தால்தான், கலோரிகளை கரைத்தால்தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு வகையில் உண்மையாக இருந்தால் கூட, மனதை சமப்படுத்தினால்தான், புத்தியை சமப்படுத்தினால்தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்திருக்கணும். ஸோ பதட்டம் கூடாது. சொல்லும் பொழுது நீங்கள் மாற்றி நடந்தால் போதும். இப்போ தண்ணீர் பருகியிருப்பீங்க. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் இந்த வருடத்திற்கான முதல் கமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் அளிக்க போகிறீங்க. ஸோ முதல் கமெண்ட்டாக நம்ம எப்பொழுதுமே செய்வது, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு அனுப்பிட்டீங்களா? அதாவது இந்த சென்ற ஆண்டிற்கான கடைசியாக அந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது 31/12/2024க்கான டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் அனுப்பிட்டீங்களா? இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது கேள்வி கிடையாது, இது நீங்கள் செய்திருப்பீங்க. இனிய காலை வணக்கம் பதிவிடுவீங்க, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பீங்க, நானுமே சொல்லியிருந்தேன். அது சொல்லலை அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லலாம். சொல்லியவர்கள் ஏன் மீண்டும் சொல்லக்கூடாது? சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்கள் அடிங்க. அதுக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்த்து செய்தி அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு பின்னாடி இந்த ஆண்டு நீங்கள் சிறப்போடு இருக்கணும், செல்வ வளத்தோடு இருக்கணும், நல்ல வளர்ச்சி நீங்கள் அடையணும், அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணைன்னு இருக்கணுங்கிறது தான் சேர்ந்தது தான். வாழ்த்துனா என்ன? வாழ்த்துனா நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இரண்டாவதாக நீங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, மூன்றாவதாக 42 நாள் சேலஞ்சில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்களா? 42 நாள் சேலஞ்சில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்களா? என்னோடு உடன் பயணிக்கிறீர்களா? இதுதான் மூன்றாவது கேள்வி. 42 நாள் சேலஞ்சில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்களா? என்னோடு உடன் பயணிக்கிறீர்களா? இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளிச்சுட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக அமையட்டும். அதுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று
உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் நீங்கள் வந்து அந்த 42 டேஸ் சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். நான் 2வது பகுதியில் தான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாங்க நம்ம 42 நிமிட நடைக்காரர்கள் அனைவரும் நமது அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய அந்த நேரம் அப்படிங்கிறத எப்படி வகைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாம் தான் பட்டியலிட முடியும். நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரலாம், இப்படி நீங்கள் பிரிச்சுக்கிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் தான் உங்களுடைய சூழலை பொறுத்து, உங்களுடைய வேலையை பொறுத்து, உங்களுடைய பணியை பொறுத்து, உங்களுடைய குடும்பத்தை பொறுத்து நீங்கள் ஒதுக்கணும். முதல்ல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் முடிவெடுக்கணும். முதல்ல அந்த முக்கியத்துவம் தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். முதல் பட்டியலில் ஆரோக்கியம் தான், ஆரோக்கியத்துக்கு தான் முதல் இடம். அப்போது நீங்கள் 70 விடிய காலத்தில் நீங்கள் 70 முதற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக மாறுகிறது. அப்போது நீங்கள் எழுந்துதான் ஆக வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எழுந்துதான் ஆக வேண்டும். அப்போது அந்த நேரத்தை நீங்கள் ஆரோக்கியத்திற்கு கொடுத்தாக வேண்டும். அப்போது நீங்கள் 4 மணிக்கு எழுதுறீங்க அப்படின்னா 4:30க்கு உங்களுடைய பயணத்தை தொடங்குறீங்க அப்படின்னா 6 மணி வரைய உங்களுடைய பயிற்சி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. 6 மணிக்கு மேலே அடுத்து எப்படி வகைப்படுத்த வேண்டும், உங்களுடைய பணி எப்படி இருக்கிறது, 12 மணி நேரம் ஆகிவிடுகிறது அப்படின்னு வச்சுக்கிறோம். 6 மணிக்கு தொடங்கினா 6 மணி வரைய அப்படின்னு வச்சுக்கிட்டோம். மீதி நமக்கு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் அவருடைய வேலைக்காக, பணிக்காக, தொழிலுக்காக அவங்க ஒதுக்கிட்டாங்க அப்படின்னாலும் மீதி 3 மணி நேரம் தான் இருக்குது. என் கணக்குப்படி 6லேருந்து 9 தான். ஏன்னா விடிகாலையில் 4 மணிக்கு எழணும் அப்படின்னா குறைந்தபட்சமாவது 9, 9:30க்கு பெட்டுக்கு போயிடணும். குறைந்தபட்சம் 9 மணிக்கு கண்டிப்பாக போயிடணும். 9:30 வரையும் கூட எடுத்துக்கலாம். அப்போ 3 மணி நேரம் அப்படிங்கிறது தான் இடைவேளை இருக்குது. இந்த 3 மணி நேரத்தில் இன்னும் வேறு எதுக்கு நம்ம நேரம் ஒதுக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பத்திற்கு 1 மணி நேரம், நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக, திறமைக்காக, வளர்ப்பதற்காக, படிப்பதற்காக நீங்கள் ஒரு மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அதை ஒவ்வொரு நாளும் இப்போது உங்களுடைய நண்பர்களோடு செலவிடணும். திங்கட்கிழமை வைத்துக்கொள்ளலாம், புதன்கிழமை வைத்துக்கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை வைத்துக்கொள்ளலாம்னு. அப்புறம் இன்னொரு நாளில் செவ்வாய், வியாழன், சனி இந்த மாதிரியான அந்த நாட்களில் அந்த 1 மணி நேரத்தை இன்னும் வேறு எதுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு நீங்கள் தான் நேரத்தை வகைப்படுத்த முடியும். உங்களுடைய சூழலை பொறுத்து. முழுக்க விடிகாலையில் எழுந்ததோடு ஓடுறோம், திரும்ப வந்து அடைகிறோம் அப்படின்னு இந்த வருடத்தில் இருக்காதீங்க. இந்த வருடத்தில் நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். எதுக்கு அப்படிங்கிறத நீங்களே போட்டு டைம் டேபிள் போட்டு அதை செக் பண்ணி அடித்து மீண்டும் மீண்டும் சரி பண்ணி அதை நீங்கள் எனக்கு இன்னைக்கு அதிகபட்சம் நாளைக்கு எனக்கிட்ட சொல்லுங்கள். உங்களுடைய நேரத்தை இதுதான் நான் வந்து 42 நாட்கள் நீங்கள் என்னோடு பயணிக்க போகிறீங்க. அதில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை வகைப்படுத்துங்கள். அந்த வகைப்படுத்தினதை நீங்களாகவே எழுதி மாற்றி இன்னும் எதுக்கெல்லாம் நான் வந்து 4 விஷயத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கூடுதலாக தேவைகள் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் வகைப்படுத்தி அதை பட்டியலிட்டு நீங்களே அந்த நேரத்தை மாற்றி சரி செய்து அதை சரி பண்ணிட்ட பிறகு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இந்த 42 நாட்களும் உங்களுக்கும் எனக்குமான நேரடி தொடர்பாக நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிச்சயமாக நான் பதில் அளிப்பேன். நான் எப்போதுமே வாட்ஸ்அப்புகளுக்கு பதில் அளிப்பது இல்லை. ஆனால்
இந்த மாதிரியான சேலஞ்சு காலகட்டங்களில் நிச்சயமாக பதிலளிப்பேன். ஸோ நீங்கள் இன்றைய பொழுது 1ஆம் தேதி, நாளைய பொழுது 2ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் ஒரு பட்டியலை தயாரித்திருக்கிறது. நேரப்பட்டியல், டைம் டேபிள் அப்படிங்கிறத தயாரிச்சிடுங்க. அதுபடி தான் நம்ம நம்மளுடைய இந்த 42 நாட்களும் நம்ம கடைபிடிக்க போயிடும். இதுதான் டாஸ்கா அப்படின்னு கேட்டால் இது டாஸ்க்கு கிடையாது. இது நீங்கள் முதல் நாளில் செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல். அப்போ 2 டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டால் 2 டாஸ்க்குமே நான் ஏற்கனவே நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான், எளிதான விஷயந்தான். ஆனால் நாம் கடைபிடிக்க மறந்து விடுகிறோம். இந்த 42 நாட்களில் 42 நாட்களும் நாம் 8 நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். 42 நாட்களும் 8 நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். ஆக இதுவுமே கஷ்டமாக இருக்கு, ரொம்ப எளிதானதுன்னு சொன்னீங்களே. உங்களுடைய சூழல் நடக்கவே முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்றால் அன்றைய நாள் நீங்கள் தள்ளி வையுங்கள். உங்களுக்காக அது நீங்கள் என்னோடு தொடர்ந்து பயணிக்கும் பொழுது ஒருவேளை இன்றைக்கி நான் நடக்கலை அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னிடத்தில் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னிடத்தில் நீங்கள் உண்மையை மட்டும்தான் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் காரணத்தை சொல்லி இதுதான் காரணம், என்னால் சூழல் இப்படி இருக்கிறது, நான் பயணத்திலே இருக்கிறேன், 3 நாள் பயணம் ரயில்லே இருக்கிறேன், என்னால் நடக்க முடியல அப்படின்னா அதில் தவறொன்றும் இல்லை. அப்போது நீங்கள் என்னிடத்தில் சொல்லிட்டீங்க சூழல் உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது அப்படின்னா அது நடந்ததற்கு சமந்தான். 42 நாட்களும் நீங்கள் நடந்ததற்கு சமந்தான். அப்போது இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் நடந்துக்கிட்டே தான் அந்த சேலஞ்சுகளை கேட்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் 42 நாட்கள் நடக்க வேண்டும். இதை இப்போ பெண்களுக்கு உண்டான அந்த நாட்களில் நடக்க முடியாத சூழல் ஏற்படக்கூடிய அந்த நாட்களில் அது நீங்கள் தாராளமாக நடக்காமல் இருக்கலாம், அதில் தவறொன்றும் இல்லை. அதே போல் சூழல்களை நீங்கள் தாராளமாக காரணங்களை நீங்கள் உண்மையான காரணங்களை சொல்லி அதனால் நீங்களே கஷ்டப்பட்டு தவிர்க்கிறோம்ங்கிறது சூழல் இருந்துச்சுன்னா அது கஷ்டம்லாம் பட வேணாம், இஷ்டத்தோட தவறொன்றும் இல்லை. ஸோ 42 நாட்கள் நாம் நடக்க வேண்டும். 2வது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் 42 நாட்களும் கட்டாயமாக அனுப்பியிருக்க வேண்டும். கட்டாயமாக. இதுக்கு சூழலே கிடையாது, இதுக்கு காரணங்களே சொல்ல முடியாது. 8 நடைக்கு கூட சொல்லுங்கள். ஆனால் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்தலுக்கு எந்த காரணமும் கிடையாது. இந்த 2 சேலஞ்சு தான். இந்த 2 சேலஞ்சை நீங்கள் என்னோடு சேர்ந்து செய்ய போகிறீர்கள். இந்த 2 சேலஞ்சுகளையும் நீங்கள் வெற்றிகரமாக கடைபிடிக்க போகிறீர்கள். அதன் வாயிலாக நீங்கள் இன்னைக்கு எழுதி வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய டைரியில். இந்த ஆண்டு நீங்கள் எதை நோக்கி பயணிக்கப் போகிறீர்களோ அதை நோக்கி முழுமையான வெற்றியை பெறுவதற்கு இந்த 42 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். இந்த 42 நாட்கள் முடிவில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டி இருக்கும். இனி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வைக்கக்கூடிய இலக்குகளை அத்தனையும் அடைவதற்கு இது பேருதவியாக இருக்கும். ஸோ இந்த 2 சேலஞ்சு தான் 42 நாட்களும் கடைபிடிக்க போகிறோம். ஸோ இது யாரெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து என்னால் பயணிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக என்னோடு இணைந்து பயணிக்கலாம். யாராலெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து அந்த முடிவை மாற்றுங்க. நேற்று ஒரு ஆடியோ பார்த்தோம் இல்லையா, அந்த ஆடியோவில் சொல்லியிருப்பாங்க, நாம் தான் பல விஷயங்களை நம்புகிறோம், நம்மளால் முடியாதுன்னு, நம்மளால் அது உடைக்க முடியும், உடைச்சோம்னா நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியும்னு சொன்னாங்க. அதைத்தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். என்னாலெல்லாம் முடியாதுன்னு ஒதுக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் டாஸ்க். இந்த 42 நாட்கள், இன்றைக்கி ஜனவரி 1 31 நாட்கள், பிப்ரவரி 11 அப்படிங்கிறது 42 நாட்கள் அப்படிங்கிறது நிற்கும். ஸோ பிப்ரவரி 11 1/1
2/2025 அப்படிங்கிறது வரைய நம்மளுடைய இலக்கை நாம் தொடர்ந்து செய்வோம். ஸோ பிப்ரவரி 12ஆம் தேதி நம்மளுடைய இலக்கு, அதாவது முதல் நாள் நைட்டு டிஏ ரிப்போர்ட் அனுப்புறது வரைய நம்மளுடைய இலக்கை நம்ம வந்து தொடர்ந்து செய்வோம். செய்து முடிச்சுட்டு நீங்கள் நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் எழுதியும் வைத்துக்கொள்ளுங்கள். என்னோடு தொடர்ந்து, ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க, சேட் பண்ண போகிறீங்க, என்னோடு தொடர்ந்து பயணிக்க போகிறீங்க, நான் உங்களுக்கு பதிலளிக்க போகிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கான விடை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே நான் தனியாக சொல்ல போகிறேன். அதை வந்து இங்கே நிகழ்வில் சொல்வதில்லை. இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை கூர்ந்து கவனிக்க நாம் செயல்படுத்த நாம் அங்கே தட்டச்சு செய்ய நாம் நிறைய விஷயங்களை நாமே புரிந்து கொள்ள முடியும். என்னோடு நீங்கள் நேரடி தொடர்பில் இருக்கும் பொழுது எனக்கு நீங்கள் நித்தம் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்கிறத கமெண்ட்டில் இங்கே சொல்லுவீங்க. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டு ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இருப்பினும் எனக்கு நீங்கள் காலையும் மாலையும் இனிய காலை வணக்கம், இனிய இரவு வணக்கம் அப்படிங்கிறத சொல்ல போகிறீங்க. ஸோ நானும் சொல்லுவேன், சரியாக ஒரே நேரத்தில் நானும் கடைபிடிப்பேன், நீங்களும் ஒரு நேரத்தை கடைபிடிங்கள். ஸோ இனிய காலை வணக்கம், இனிய இரவு வணக்கம் அப்படிங்கிறதும் உங்களுடைய அன்றைய நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அதை ஆடியோ வடிவிலையோ அல்லது எழுத்து வடிவிலையோ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த 42 நாட்களும் உங்களுக்கு எந்த சூழல் வந்தாலும் அதை சரி செய்வதற்கு, நிவர்த்தி செய்வதற்கு இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் அறக்கட்டளை துணை நிற்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வாக்காக சொல்லி, நேற்றைக்கே நான் வந்து உங்களுக்கு ஒரு புத்தாண்டு பரிசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிச்சிருந்தேன். இந்த 42 நாட்கள் பயணிப்பவர்களுக்கு அது இன்னும் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லி, நீங்கள் எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும், அதுக்கு நானும் துணையோடு நிற்பேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, இதில் எல்லாருமே கலந்துக்கலாம். ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள் ஆரம்பித்து கோஆர்டினேட்டர்கள், கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள், இன்றைக்கி இணைந்தவர்கள் கூட தாராளமாக பயணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு 2 டாஸ்க்கு தான், இந்த 2 டாஸ்க் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உள்நுழைப்பவர்கள், நான் என்னை கேட்டால் எல்லாருமே வாங்க, எல்லாருமே பயணிக்கலாம். ஆனால் நான் எல்லாரிடத்திலும் சொன்னாலும் யாருக்கெல்லாம் கொடுப்பனை இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் கிட்டுகிறது அப்படிங்கிறத மட்டும் நான் இத்தனை நாட்கள் நான் புரிந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் யாரெல்லாம் இப்போ முடிவெடுத்தீங்களோ, யாரெல்லாம் உங்களை நம்புறீங்களோ, யாரெல்லாம் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, தாராளமாக இந்த 42 டேஸ் சேலஞ்சில் கலந்து கொள்ளுங்கள். உங்களை இணைத்து வைத்தவர்கள் நம்மளுடைய கிளப்பில் இருக்கிறாங்களான்னு பாருங்கள். நீங்கள் இணைச்சி வச்சவங்க நம்மளுடைய கிளப்பில் இருக்கிறாங்களான்னு கவனிங்க, நடக்கிறாங்களான்னு பாருங்கள். ஒருவேளை அவங்க நடக்கலைன்னா அவங்களுக்கு இந்த 42 நாள் சேலஞ்சை சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபோன் போட்டு புத்தாண்டு வாழ்த்து சொல்லுங்கள், அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு ஆசி வழங்குங்க. அப்போது நீங்கள் இந்த செயலை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி இந்த 2 டாஸ்க்கு தான் 42 நாள் கடைபிடி, நிச்சயமாக நல்லது நடக்கும், நீ கேட்டது கிடைக்கும். வா, என்னோடு இணைந்து பயணிக்கலாம், எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த, நான் உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்தேன், வா இப்போ அதை மீண்டும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம், நான் உன்னைய கண்காணிக்கிறேன், நான் உன்னைய கவனிக்கிறேன், என்னோடு சேர்ந்து, அதாவது பிரபாரனோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லி அவர்களுக்கும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பகிர்ந்தளிக்கணும். ஸோ 42 நாள் சேலஞ்சில் 2 டாஸ்க்கு அதை கடைபிடிப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழியோடு, இன்றைய டாஸ்க் அப்படிங்கிறது நான் சொன்னது, நீங்கள் உங்களுடைய டைம் டேபிளை நீங்கள் தயாரிங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான நேரம் எவ்வளவு, அது எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி, உங்களுடைய குடும்பத்திற்கான நேரம் எவ்வளோ நேரம், உங்களுடைய தொழிலுக்கான, உங்களுடைய பணிக்கான, உங்களுடைய சேவைக்கான நேரம் அது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத நீங்கள் டைம் டேபிளாக தயாரித்து, அதுதான் இன்றைய டாஸ்க். அதை இன்று அல்லது நாளைக்குள்ளாக தயாரிங்கள் அப்படிங்கிறத சொன்னேன். முதல் நாள் டாஸ்க் அப்படிங்கிறது இதுதான். ஸோ உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், அதாவது நீங்கள் இணைத்து வைத்தவர்கள் அல்லது உங்களை இணைத்து வைத்தவர்கள் டைகர் கிளப்பில் பயணிக்கிறாங்களா, தொடர்ந்து நடக்கிறாங்களான்னு கவனித்து அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்து செய்தியை சொல்லி அவர்களையும் இன்றிலிருந்து பயணி, இப்போ கூட ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறத, ஏன்னா காலையில் பயணிப்பீங்க சொல்லி அவங்கள இன்றைக்கே நடக்க வைங்க. இந்த 42 நாளில் எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிட்டுவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்கும். நானும் என்றென்றும் உங்களோடு துணை நிற்பேன் என்று உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து செய்தியை சொல்லி
மீண்டும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த 42 நாட்களில் தாங்கள் எண்ணியது நடக்க, கேட்டது கிடைக்க, எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தோடு பிரபஞ்ச மரக்கட்டளையும் டைகர் கிளப்புக்கும் துணை நிற்கும் என்று என்னுடைய வாழ்த்துச் செய்தியை சொல்லி 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்ற அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.